ஆண்டில் அநேகருக்கு ஆமென் ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்ம சபையில் விசேஷத்த அபிஷேகமும் பிரசன்னம் இருக்கும்படியாக அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்பா அம்மா உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். 2 கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? அப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே அப்படியே உயர்த்தி கேளுங்க. ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. ஆண்டவரே, உம்முடைய நிறைவன் உம்முடைய வார்த்தையின் நிறைவால் இங்கிருந்து கடந்து செல்ல வேண்டுமே. சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய நிறைவு இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய நிறைவு ஆண்டவரே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. வாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியா. 2023 இருந்து எல்லா வனாந்திரமான காரியங்கள், அழிந்து போன காரியங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமா. உள்ளத்தில் ஆழ்ந்து கேட்கலாமா? நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய். எங்களுடைய சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றினீரே. சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலையை. பரிசுத்த ஆவியானவரே, சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சாத்திய
ஆண்டு முழுவதும் எங்க வாழ்க்கையில் இருக்கத்தக்கதாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்மள ஒரு சொல்லுமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கருத்தை சொல்லுவோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்கள், நல்ல சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்தை நான் சொன்னது போல் 1 பேதுரு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிட்டு, ஆகவே என்ன பண்ணுங்க, தெளிந்த புத்தியுள்ளாக இருந்து ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருங்க. அதுதான் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு செய்தி. அதுக்கு ஒரு 15-16 பாயிண்ட் இருக்குது. நான் அதெல்லாம் இன்றைக்கி சொல்ல போகிறதில்லை. அதுக்கு முன்பதாக ஒரு விவாக அறிக்கையை வாசிக்கிறேன். நமது சபையை சார்ந்த திருமதி ரத்தன்ராஜ் ஜெனிட்டா ரத்தன்ராஜ் தம்பதியின் மகன் ஜமுனால் யூதா பென்கர் ராஜுக்கும், அதே போல் பள்ளிக்கணி ஆதிசாமல் வசிக்கும் திருமதி ஏனோக் ராஜையா சாந்தாராஜா தம்பதியின் மகன் ஏஞ்சலின் ரேச்சலுக்கும் திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் இந்த தூய திருமணம் சேரக்கூடாத நியாயமான காரணம் தடை உங்களுக்கு தெரியும் என்றால் அதை சபைக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி அறிவிக்கப்படும். இது சபைக்கு வாசிக்கதான் 3ஆம் அறிக்கை. இவருடைய திருமண நாள் வருகிற 3ஆம் தேதி. திருமணம் நடக்கிற இடம் சுகஜீவ தேவ சபை ஈஞ்சம்பாக்கம். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லா காரியத்தையும் கத்த வாய்க்கப்படி கொடுக்கும்படி 2 குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த பிள்ளைகள் திருமணத்தை இணைவு நிமித்தமாக ஆண்டோடைய நாம் மகிமைப்படும்படியாக, அந்த குடும்பத்தில் தெய்வ சுத்தம் தெய்வ திட்ட நிறுவனம் எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக அப்பா பென்னருக்கும் கத்தாவை ஏஞ்சலுக்கும் செபிக்கிறோம். 2 பெற்றோருக்காக செபிக்கிறோம். உங்கள் எல்லா முயற்சிகளுக்காக செபிக்கிறோம். திருமண ஆயத்தங்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொன்றிலும் உடைய கரம் கூட இருந்து ஆசீர்வாதமாக கொடுக்கும்படியாக செபிக்கிறப்போ, அது மட்டும் இந்த பிள்ளைகள் உமக்கு சாட்சியாக இணைந்து வாழ்வதற்கும் உடைய நாம பிரஸ்தாபோடுக்கு ஏற்ற கத்த அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு ஜீவிப்பதற்கும் நல்ல சுகபலத்தோடும் பரிசுத்தமிழ் சந்தையில் பெற்றெடுப்பு கிருபை தர செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா தேவைகளையும் சந்தித்து அன்றைக்கு சீதோசிலே சாதமாய் கொடுத்து எல்லா நிறைவுக்கான உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொண்டு நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு என் சார்பாக, என்னுடைய மனைவி பிள்ளைகள் சார்பாக, சபையின் சார்பாக எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்தை தெரிவிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தை நாம் தெளிவாக அறிய வேண்டும். நான் இப்போ இருக்கிற காலகட்டம் எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் வேதனை, எங்கு பார்த்தாலும் சோதனை, எங்கு பார்த்தாலும் என்ன சொல்கிறது, இழப்பு, நஷ்டம், பொருளாதார வீழ்ச்சி. எல்லா நாட்டிலையும் பொருளாதார வீழ்ச்சி, எல்லா நாட்டிலையும் வெள்ளம், எல்லா நாட்டிலையும் ஏதோ ஒரு இயற்கை பாதிப்பு, எல்லா நாட்டிலையும் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொள்ளை நோய் ஏதாவது ஒரு பகுதியில் இருந்துக்கிட்டே இருக்குது. கவனிக்க வேண்டும். இப்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கொரோனா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கேரளாவில் கொரோனா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, இப்பொழுது புதுசாக ஒரு ஜுரம் வந்திருக்கு. ஜுரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய திடகாத்திரம் வந்தாலும், ஒரு நாள் ஜுரம் வந்தால் என்ன பண்ணுற, அவர் என்ன பண்ணுற, தட ஆடுது. அப்படிப்பட்ட காரியெல்லாம் தேசத்தில் நடந்து கொண்டு தான் இருக்குது. கவனிக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றுக்கும் தமது வார்த்தையின் மூலமாக எல்லாரும் முன்கூட்டியே வெளிப்படுத்துகிறார். தம்முடைய வார்த்தை முன்கூட்டியே வெளிப்படுத்துகிறார். இந்த ஜெபிச்செல்லாம் கேட்டுருக்கு. ஒவ்வொருத்தர் ஜெபிக்கும் போதெல்லாம் கேட்டு சில ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிச்சாங்க. அதில் ஒரு சொல்லி ஜெபிச்சாங்க பார்த்தீங்களா. அதாவது இப்போ இந்த இயற்கை வர சேதங்கள் இதெல்லாம் அங்காண்டு முதல்ல சொல்லிக்கார் 10:24 சொல்லி ஜெபிச்சாங்க. ஆனால் கவனிக்க வேண்டும், இன்னொரு வார்த்தை சொல்ல மறந்துட்டாங்க. நான் அந்த வார்த்தை சொல்லணும்னு நினச்சேன். என் பொறுமையை குறித்து சொல்லி வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூச்சக்கரத்து மீது இங்கே வரப்போகிற சோதனை ஒன்று என்ன பண்ணுவேன், தப்பு வைப்பேன். வெளிப்படுத்த 3:10 சொல்லப்படுது. அப்போது உலகத்தில் இப்படி நடக்க தான் செய்யும். உலகத்தில் சோதனை வரும், வேதனை வரும், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், இழப்பு வரும், வியாதி வரும். அது மட்டும் இல்லை, இயற்கையில் சில மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லை, விஞ்ஞானிகளுடைய காரியங்கள்லாம் பொய்த்து போகும். விஞ்ஞானி காரியங்கள்லாம் பொய்த்து போகும். இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் ஆண்டவருடைய வசனம் பொய்த்து போகிற வசனம் இல்லை, நிலை நிற்கிற வசனம். இதை நீங்கள் நம்புனா கைத்தொட்டி எல்லாம் சொல்லும்.
ஆண்டோடைய வசனம் பொய் அல்ல. ஆண்டோடைய வசனம் வானம் பூமி ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தை என்ன பண்ணாது? ஒளியவே முடியாது. அதை ஒழிக்க முடியாது, அழிக்க முடியாது. ஏனென்றால் அது நித்தியமான வசனம், நிரந்தரமான வசனம், அது என்றென்றைக்கு ஜீவனுள்ள வசனம், அது கிரியை செய்கிற வசனம். ஆகையினால்தான் நமக்கு ஆண்டோட வார்த்தையை கொடுத்து நம்மை உருவாக்குகிறார். நம்ம என்ன பண்ணுறாரு? என்ன உருவாக்குறார்? நம்ம வந்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? அன்றைக்கு வந்து நம்ம ஒரு கூடுகைக்கு வரல. நாம் இந்த 2024ஆம் ஆண்டு அவருடைய வசனத்தின்படி ஆயத்தமாக வேண்டும். அவருடைய வசனத்தின்படி எதற்காக ஆயத்தமாக வேண்டும்? அவர் எனக்கு எதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்வதற்கும், அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த உலகத்தை எனக்கு கொடுக்க போகிற நாட்களிலே நான் இந்த வசனம் எப்படி சாட்சியை வாழ வேண்டும், அதற்கு என்று தான் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். ஆகவே அதில் 3 காரியம் பாருங்கள். அந்த வசனம் நான் மறுபடியும் வாசிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்து பார்த்தீங்களா, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, அப்போது வந்து விருதுநகர், கன்னியாகுமரி, ஒரு 5 மாவட்டம் நடந்த அந்த வெள்ளப்பெருக்கு, அதெல்லாம் கிராமங்கள். எங்கே பார்த்தாலும் நிறைய வயல் நிலங்கள் இருக்கிறது, ஆறு ஓடிக்கொண்டிருக்குது. சில இடத்துல பார்த்து 15 அடி தண்ணி, சில இடத்துல 20 அடி தண்ணி. எங்கள் சொந்தக்காரத்தில் ஒருத்தர் சர்ச்சில் இருக்கிற அவங்க சர்ச்சு ஃபுல்லாக தண்ணி, 15 அடிக்கு தண்ணி. கவனிங்க, அவங்க நல்ல உயரமான இடத்துல கட்டியிருக்காங்க, முடியலை. அப்போது இப்போ அதில் சொல்கிறாங்க, அதில் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இதெல்லாம் முன்னாடி கணிக்க முடியாது. கனமழை என்றால் 20% மேலே 25 சென்டிமீட்டர் தான். நாங்கள் இதை மாதிரி எங்கேயும் 100 சென்டிமீட்டர் ஒரு நாள் மழை பெஞ்சது கிடையாது. இது யாரும் கணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்திய நாட்டோடைய அந்த விண்வெளி ஆராய்ச்சியோட தலைவர் சொல்கிறார். அப்போ கவனிக்க வேண்டும், விஞ்ஞானிகள் வந்து தங்களுடைய கண்டுபிடிப்பில் எப்படி வருது என்றால் பேக் ஃபைல் பார்ப்பாங்க. நான் அரசாங்கத்தை வேலை செய்ததுனால சொல்கிறேன், பேக் ஃபைல் பார்ப்பாங்க. அதை 100 வருஷத்துக்கு எப்படி இருந்துச்சு, 100 அதெல்லாம் அந்த ரெக்கார்டு இருக்காங்க, அந்த ரெக்கார்டெலாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் சேர்த்து வச்சுருப்பாங்க, அதை வச்சு தான் கணிப்பாங்க. இன்றைக்கி வச்சுருவது வந்து யாரும் கணிக்க முடியாது. ஏனென்றால் அதாவது அந்த வானத்தில் வருகிற மாற்றங்கள், கடலில் வர்ற மாற்றங்கள்லாம் மனுஷனுக்கு உடனே புரியாது. அது மட்டுமல்ல, ஏன் அமெரிக்காவில் போன வெள்ளத்தை தடுத்துருக்கணுமே, சீனா வெள்ளத்தை தடுத்துருக்கணுமே, அமெரிக்கா வெள்ளத்தை தடுத்து, சீனா தடுத்து, ஆஸ்திரேலியா தடுத்துருக்கணும், அப்புறம் நிறைய முடியவே முடியாது. அப்போ கவனிங்க, நான் பேச்சுக்கிறேன், என்ன பண்ணிடலாம், யாரையாரும் குறை சொல்லலாம், முடியவே முடியாது. ஆகவே நாம் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும், வசனத்தை மட்டும் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை நான் வாசிச்சுட்டு இந்த வசனத்துக்கு போகிற பாருங்கள். எரேமியா புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம், எரேமியா புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம், அந்த வசனத்தை பார்த்துட்டு நம்ம மேலே போகலாம். மன்னிக்கணும், 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். 1, 2 நானே வாசிக்கிறேன். இஸ்ரவேல் வீட்டாரே, அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவங்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களே, கர்த்தர்களுக்கு சொல்கிற வசனத்தை கேளுங்கள். கர்த்தர்களை சொல்கிற வசனத்தை என்ன ஒன்று, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்கள் என்று சொல்லி நீங்களும் அவைகளாலே கலங்காதிருங்கள். கவனிங்க, அதாவது வசனம் தெரியாதவங்க, வசனத்தை புரியாதவங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஆண்டோடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இப்படிப்பட்ட இயற்கையை மாற்றங்களை பார்த்து பயப்படணும், கலங்கணும். நான் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறாரு, அது யார் கலங்குவா? வசனம் தெரியாதவங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, வசனப்படி வாழாதவங்க, வசனத்தை புரியாதவங்க தான் கலங்குவாங்க. நீ ரட்சிக்கப்பட்ட நீ, உனக்கு நான் வசனத்தை கொடுத்துக்கிறேன், இந்த வசனத்தைப்படி நீ வாழும்போது நீ என்ன பண்ணக்கூடாது? கலங்கவே கூடாது. அதை புதிய ஏற்பாடு இயேசுக்கு சொல்கிறாரு, உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக. அப்போ கவனிக்க வேண்டும். இப்போது நமக்கு தெளிந்த புத்தி வர வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் கலங்காத இருதயமாக இருக்கணும். நம்முடைய இருதயம் என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. நம்முடைய இருதயம் ஏன் கலங்குது என்றால் நம்ம சூழ்நிலையை பார்த்து வாழ்கிறோம். கவனிங்க, நாம் சூழ்நிலையை பார்க்க தான் செய்யணும், ஆனால் சூழ்நிலையை பார்த்து வாழக்கூடாது. சூழ்நிலைக்கு மேலாக கிரியை செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று நான் நம்பினா அவரை பார்த்து வாழும்போது என் இருதயம் கலங்காது. கவனிங்க, அப்போ இருதயம் கலங்கும் பொழுது என் புத்தி குழப்பமாயிடும். எதை எப்படி செய்யணும் தெரியாது, குண்டக்க மண்டக்க செய்வோம். எப்படி செய்வோம்? முன்னாடி செய்வது பின்னாடி செய்வோம், பின்னாடி செய்வது முன்னாடி செய்வோம். எந்த வார்த்தையை எப்போ பேசணும் அந்த வார்த்தையை பேச மாட்டோம். அந்த சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசணும். அப்போ அந்த வார்த்தையை பேச மாட்டோம். பின்னாடி ஐயோ இது எனக்கு ஞாபகத்தில் இருந்துச்சு அப்படி பின்னாடி நம்ம கை காலை தட்டி கிடப்பாங்க. ஏன் அப்படின்னா கவனிங்க, இருதயம் கலங்கி போயிருக்கு. அல்லாவிட்டால் இருதய கவலையால் நிரம்பி இருக்குது, அல்லாவிட்டால் இருதய துக்கத்தால் நிரம்பி இருக்குது, இருதய வருத்தத்தால் நிரம்பி இருக்குது, இருதய சஞ்சலத்தால் நிரம்பி இருக்குது. இதெல்லாம் கவலை, வருத்தம், சஞ்சலம், குழப்பமெல்லாம் சூழ்நிலைகள். குடும்ப சூழ்நிலைகள், நாட்டு சூழ்நிலைகள், ஊரில் உள்ள சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து நாம் கலங்கவே வேண்டாம். ஏனென்றால் பொருளாதாரத்தை நியமிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவர் பொருளாதாரத்தை ஒரே நாளில் மாற்ற முடியும். மாற்ற மாட்டாரா?
மற்ற ராஜாக்கள் புஸ்தகம் எடுத்து படித்து பாருங்க. ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா பஞ்சம் எங்கே, அந்த இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம். அந்த பஞ்சத்தினால மக்கள் எல்லாம் தவிப்பாங்க. அப்போ தவிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எதிர்நாட்டு ராஜா வந்து அந்த நாட்டை முற்றுகை போடுவான். முற்றுகை போடும்போது இந்த நாட்டில் உள்ள ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, நேற்றுக்கு நான் யாரை சமைச்சு சாப்பிட்டேன், என் பிள்ளையை சமைச்சு சாப்பிட்டேன், இன்றைக்கி பிள்ளையை கிட்ட தரமாட்டேங்கிறான்னு சொல்லி ராஜாவுக்கு சொல்லும்போது ராஜா என்ன பண்ணுவார், அவர் என்ன சட்டை கிழிச்சு நிற்பார். அப்போ கவனிக்கணும், கிழிச்சிட்டு இது யார் தான் காரணம், இதுக்கு ஒரு தீர்க்கதரிசி தான் காரணம் சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசியை குற்றம் சாட்டுவான். கவனிக்க வேண்டும், இன்றைக்கி உலகம் எங்கே பாருங்கள், இந்த உலகமாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நல்லது நடந்தால் கடவுள் நல்லா சொல்லுவாங்க, கெட்டது நடந்தால் கடவுளை தூசிப்பாங்க. கெட்டது நடந்தால் என்ன பண்ணுவாங்க, நல்லது மட்டும் கடவுளாக நடக்குமா, அப்போ கெட்டது கடவுளாக நடக்குமா? கெட்டது தடுக்க மாட்டார், அனுமதிப்பார். கவனிக்க வேண்டிய, ஏன் கெட்டது அனுமதிக்கிறார்னா, நான் இன்னும் ஆண்டோடைய வார்த்தைப்படி முழுமையாக மாறலை, கெட்டது வருது, கெட்டதுக்கு நான் இடம் கொடுத்தேன், நான் வந்து கெட்டது வரும்படியாக நான் இடம் கொடுத்தேன், அதை கர்த்தர் தடுக்கலை. ஏன் தடுக்கலைன்னா, நான் தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேனே, அதை என்ன பண்ணேன், அதை பூஜிக்கிறேன், அதை போட்டுக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணுறேன், அதுக்கு ஜால்ரா போடுறேன், அப்படி ஜால்ரா போடுற ஒத்து போடுறேன்னு அர்த்தம். கவனிக்க வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் உலகத்தின் மாயைக்கோ, உலகத்தின் பொல்லாப்புக்கோ, அல்லாவிட்ட உலகத்தில் உலக வழிபாடுக்கோ ஒரு காலம் ஒத்து போகக்கூடாது. அதான் தெளிந்த புத்தி என்று சொல்லும்போது கவனிங்க, உலக வழிபாடுகளுக்கு ஒத்து போகக்கூடாது. உலகத்தில் நிறைய வழிபாடு இருக்குது, அத்தனை மாயையும் மகா எட்டுமாக இருக்கிறது. உலகத்தில் எல்லா வழிபாடும், எல்லா தெய்வ வழிபாடும் உலகத்துக்கு அத்தனை எந்த நாடாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் என்ன தெரியுமா, அதெல்லாம் மாயையும் எனது மகா எட்டுமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றபடி யார் ஜீவிக்கிறாங்களோ, யார் வாழ்கிறாங்களோ, அவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தன் உயிரே கொடுத்தார். கவனிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து நான் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எனக்காக தன்னுடைய உயிரே கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், இப்படிப்பட்ட ஒரு வழிபாடு வேறு எங்கும் இல்லை. இது பைபிள் தான் போதிக்குது, இயேசுவை சொன்னவர். அப்போது இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உபதேசத்தின்படி யார் தங்களை வாழ அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வேத பொன்னெழுத்தாக தெரியும். இந்த வேதம் எப்படி தெரியும்? பொன்னெழுத்துக்களாக தெரியும். இந்த வேதத்தை பார்த்து சொன்னால, தேனில் தெளிதில் மதுரமாக தெரியும். அது மட்டும் இந்த வேதம் எப்படி தெரியுமா இருக்கும், அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் நலமாக தெரியும். அப்போ கவனிக்க, எனக்கு தெளிந்த புத்தி வந்துருச்சுன்னா நான் வேதத்தை நலமாக பார்ப்பேன், பொன் வெள்ளியை காட்டிலும் மேலாக பார்ப்பேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பொன் வெள்ளி தான் பெருசு. இப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன பெருசு? பொன் வெள்ளி. எவ்வளோங்க பொண்ணு வந்துருச்சு, எவ்வளோ போட்டு வந்துச்சு உங்கள் வீட்டுக்கு? பொண்ணு வந்துச்சு, எவ்வளோ போட்டு வந்துச்சு? சமுதாயத்தை கேட்குறாங்க பாருங்க. எல்லாம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனை. அது அப்படிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது, எல்லார் வீட்லையும் பிரச்சனை இருக்குது. கவனிங்க, இது ஏன் எதை பார்க்குறது இல்லை, நலமானதை பார்க்கல, எதை பார்க்குறாங்க, அழிந்து போகிறத பார்க்குறாங்க. கவனிக்க, அப்போ அழிந்து போகிறதை பார்க்கும்போது, அழிந்து போகிறதை முக்கியப்படுத்தும் போது எனக்கு நல்ல இருதயம் இருக்காது, கலக்கமான இருதயம் இருக்கும், கவலையான இருதயம் இருக்கும், துக்கமான இருதயம் இருக்கும், தத்தளிப்பான இருதயம் இருக்கும், அல்லாவிட்டால் மாயை பின்பற்ற இருக்கும். அந்த இருதயம் இருக்கும்போது என் புத்தி கண்டிப்பாக தெளிந்த புத்தியாக இருக்காது, குழப்பமான புத்தியாக தான் இருக்கும். அப்போ கவனிங்க, தெளிந்த புத்தி எனக்கு வர வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு சொன்ன உபதேசத்தின்படி நான் மனம் திரும்பி, முதல்ல என்ன பண்ணிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று, இயேசு தான் பாவத்தை மன்னிக்கிறவர், இயேசுவை விசுவாசித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று, அதுக்கப்புறம் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் சொன்னபடி பெற்று, இன்னைக்கு நிறைய ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். கவனிங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை யாரும் தர முடியாது, இயேசு தான் தரவர். அல்லேலூயா. எந்த பாஸ்டர் பரிசுத்த அபிஷேகம் தர முடியாது, அவர் ஊற்றினாதான். இன்னைக்கு நான் தொட்டா நடக்க அப்படிலாம் நிறைய சொல்லுவோம், அதெல்லாம் கிடையாது. அவர் ஊற்றினாதான், அவர் கிருபையாக ஊற்றுவார், ஊற்றினா பெற்றுக்கலாம். அபிஷேகத்தை பெற்று கவனிங்க, அவருடைய சபையில் நாட்டப்பட்டு அனந்த ஞானமாய் வசனத்தை கேட்டு உருவாக்கப்படணும். எப்படி உருவாக்கப்படணும்? நாம் அனைவரும், அதாவது நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்றபடி நான் உருவாகணும். அப்படி உருவாகிறதுக்கு அர்ப்பணிக்கிற புத்தி வருது பார்த்தீங்களா, அதுதான் தெளிந்த புத்தி. இப்படி நான் அர்ப்பணிக்காவிட்டால் எனக்கு குழப்பமான புத்தி இருக்கும். எனக்கு குழப்பம், நான் வாழ்க்கையில் நிறைய குழப்புவேன், எல்லாரும் குழப்பம், என்னையும் குழப்பம், என் கூட இருக்க குழப்புங்க, என் மனைவியை குழப்பம், என் பிள்ளைகளை குழப்பம், சபையே குழப்பிருக்கேன். ஏன்னா எனக்கு தெளிந்த புத்தி இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் முழுசாக நம்பலை. ஏன் ஞானஸ்நானம் பெறணும்?
அப்படி சில கேட்பாங்க. ஏன் அபிஷேகம் பண்ணணும் அப்படி கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், அதனால கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் தான் உங்களுக்காக எனக்காக அவர் 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 அந்த மகிமை விட்டு இறங்கி வந்தவர். அவர் தான் அதை சொன்னார், ஒரு மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அது மட்டுமல்ல, நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள சொல்லி அவருடைய சீசர்களுக்கே சொன்னார். அதையும் கட்டளையிட்டார். அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அவங்க அதுக்கு சாட்சியாக வாழ்ந்தாங்க. அதே போல நானும் நீங்களும் வாழ்வதற்கு ஏற்ற அந்த கீழ்ப்படிதல், அதாவது அந்த அர்ப்பணிப்பு எனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நான் குழப்பத்தில் இருக்க மாட்டேன். நான் தெளிவாக இருப்பேன். என் புத்தி தெளிவாக இருக்கும், என் கண்ணும் தெளிவாக இருக்கும், என் பேச்சு தெளிவாக இருக்கும், என் சொல்லு தெளிவாக இருக்கும், என் நட உடலாம் தெளிவாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா பேசுவாங்க, உடை சரியாக இருக்காது. இன்றைக்கி உடையெல்லாம் நிறைய ஆணு பண்ண அரகுர ஆபாசத்தை விரும்புகிறாங்க. இன்றைக்கி ஆணு பண்ணும் அரகுர ஆபாசத்தை விரும்புகிறாங்க. எல்லாம் நிறைய பாஸ்டர்ஸே அப்படி தான் விரும்புகிறாங்க. இப்போது நிறைய பேர் அப்படி தான் விரும்புகிறாங்க. அரகுர ஆபாசம், சிலருக்கு முழு ஆபாசம் பிடிக்கும், சிலருக்கு அரகுர ஆபாசம் பிடிக்கும். அப்போ கவனிங்க, ஆபாசம்லாம் ஆண்டு விரும்பலை. இயேசு ஆபாசத்தை விரும்பலை, ஆடம்பரத்தை விரும்பல. இயேசு அடக்கத்தை, உடக்கத்தை, பக்தியை, பரிசுத்தை விரும்புகிறார். அப்போ கவனிங்க, இது அவர் தான் சொல்லித்தரார். அப்போ இதை நான் செய்வதற்கு என்னை அர்ப்பணித்தால் என் புத்தி தெளிந்த புத்தியாக இருக்கும். இதை நான் அர்ப்பணிக்க தெளிந்த புத்தி இருக்காது. அது மட்டும் பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் முழுசாக அலங்காரம் தான் இருக்குது பாருங்கள். வீடு அலங்காரம், அப்புறம் அந்த சபை அலங்காரம், அப்புறம் அந்த ரோடு அலங்காரம், எல்லா அலங்காரத்தை நிறைய அலங்கரிப்பாங்க பாருங்கள். புதுசு புதுசாக அலங்கரிப்பாங்க பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சு கூட போட்டுருக்காங்க, சீரியல் செட்டு போட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம சர்ச்சு கூட சீரியல் செட்டு போட்டுருக்காங்க. எல்லா சர்ச்சஸ் பாருங்கள் அலங்காரம் தான், பெரிய பெரிய அலங்காரமாக இருக்கும். அப்போ கவனிக்க வேண்டும், இன்றைக்கி வெளி அலங்காரத்தை காட்டி நான் ஆண்டவருக்கு சொல்ல விரும்புகிறேன். இல்லை ஆண்டவர் சொல்ல, நீ பரிசுத்த அலங்காரத்தை காட்டுன்னு சொல்கிறார். கவனிங்க, வெளி அலங்காரத்தை காட்ட சொல்ல அப்படின்னு சொல்ல பரிசுத்த அலங்காரத்தை காட்டுன்றார். அப்போ பரிசுத்த அலங்காரம் எங்கே வரணும்? பரிசுத்த இருதயம் தான் பரிசுத்தம் மாறணும். அப்போ இருதயம் பரிசுத்தம் மாற வேண்டும் என்றால் எனக்கு தெளிந்த புத்தி வரும். என்ன தெளிந்த புத்தி? என் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் வேதம் சொல்லுது. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21 படித்து பார்த்தீங்கன்னா என் இருதயம் எப்படிப்பட்ட இது அங்கே சொல்லப்படும். நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ கவனிங்க, அந்த இருதயத்திலேருந்து எது வெளியே போகணுமோ அது வெளியே போகணும். நம்மளாம் நினைக்கிறோம் சாப்பிட்றது தான் தீட்டு நினைக்கிறோம். சாப்பிட்றது தீட்டு இல்லைப்பா, உள்ள போகிற மனசு உள்ள போகிற தீட்டு இல்லை, உள்ளத்து வெளியே வருது பாரு, அதுதான் தீட்டுன்னு சொல்கிறாரு. அப்போ அதை மாற்றுவதற்கு நான் அர்ப்பணிக்கும் போது நான் தெளிந்த புத்தியாக மாறுவேன். அப்போ என் இருதயத்தை சுத்திகரிப்பதுக்கு, என் இருதயத்தை மாற்றுவதற்கு, என் இருதயத்தை வசனத்தை மாற்றுவதற்கு நான் விட்டு கொடுக்க நான் தெளிந்த புத்தியாக மாறுவேன். அப்போ தெளிந்த புத்தி வரும்போது கவனிங்க, நான் செய்வது எல்லாமே தனி மனிதனுக்கு செய்ய மாட்டேன், நாட்டுக்கு செய்வேன், ஊருக்கு செய்வேன், பொதுவாக செய்வேன். தெளிந்த புத்தியில் எனக்கு மட்டும்தான் செய்வேன், மனைவி கூட செய்ய மாட்டேன். கவனிங்க, நான் தெளிந்த புத்தியில் எனக்கு மட்டும் தான் செய்வேன். நான் மட்டும் சாப்பிடணும், நான் மட்டும் தூங்கணும். என் கூட ஒருத்தர் வேலை செய்தார். அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு என்னை மட்டும் காப்பாற்று. எப்போ பாரு சொல்லுவார். காலையில் வந்தாலும் சொல்லுவார், மத்தியானம் வந்தாலும் சொல்லுவார், ஒரு டீ குடித்தாலும் சொல்லுவார், சாப்பிட்டாலும் சொல்லுவார். அப்படி சாப்பிட்ட உடனே அப்படி சொல்லி 10 நிமிஷம் தூங்குவார். அப்போ என்னை மட்டும் காப்பாற்று அப்படி ஒரு பேரை சொல்லுவார். கவனிங்க, என்னை ஒன்று மட்டும் காப்பாற்று, உனக்கு வேணா கேட்டுக்கடா, உனக்கு வேணா கேட்டுக்கடா அப்படிம்பார். அப்போ கவனிங்க, இப்போது அப்படி சொல்ல பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. அப்போது எனக்கு தெளிந்த புத்தி வருது என்றால் என் நாட்டை குறித்து ஒரு பக்தி வைராக்கி வரும். என் நாட்டுக்காக ஜெபம் பண்ணுவேன். எனக்கு தெளிந்த புத்தி வச்சுக்கலாம், என் நாட்டுக்காக ஜெபம் பண்ணுவேன். பைபிள் சொல்லப்பட்டு 1 தீமோத்தேயு புத்தகத்துக்கு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 1, 2, 3 படித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 படித்து பாருங்கள். அப்போ எனக்கு தெளிந்த புத்தி வந்துன்னா என் ஜெபம் நாட்டுக்காக இருக்கும், என் ஜெபம் என் தேசத்துக்காக இருக்கும். என் ஜெபம் தேசம் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தேசம் எத்தனை மாலினமே தெரியாது. அன்றைக்கி ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணுறேன், ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறேன். அங்கே ஒரு ஜட்ஜுக்கு ஏற்கனவே லாயர் ஆகிட்டாங்க, ஜட்ஜுக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் டாக்டர், பெரிய டாக்டர். அவங்க சொல்கிறாங்க, நான் 28 மாநிலம் சொல்கிறேன், அவங்க 29 மாநிலம் சொல்கிறாங்க. நான் 8 யூனியன் பிரதேசம் சொல்கிறேன். அவங்க இல்லை 8 இல்லையே அப்படின்னா 8 யூனியன் பிரதேசம் அவங்க இருக்கிற யூனியன் பிரதேசம் அவங்க இருக்கிறது. அப்போ கவனிங்க, நிறைய பேருக்கு நாட்டுக்கு தெளிவில்லை. நம்ம நாட்டில் கவனிங்க, மத்திய அரசாங்கத்தில் 76 துறை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதை எழுதி போட்டிருக்காங்க. மத்திய அரசாங்கம் எவ்வளோ துறை இருக்குது? 76 துறைகள், 76 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 76 டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்திய தேச மக்களுக்கு அவங்க பணி செய்கிறாங்க. அப்போ அந்த 76 டிபார்ட்மெண்ட் மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டும். நான் ஜெபிச்சா கண்டிப்பாக கிடைக்கும். அது கண்டிப்பாக ஒரு 50% வரும். நான் மட்டும் நல்லா இருக்கணும் கடவுளே, நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சுயநலவாதி கிடையாது, ஆண்டவர் சுயநலவாதி. அப்போ கவனிங்க, நான் சுயநலவாதியாக இருப்பேன் என்றால்
எனக்கு தெளிந்த புத்தி இல்லை, எனக்கு குறுக்கு புத்தி இருக்கிற அர்த்தம். அப்போது நிறைய பேர் பாருங்க, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும். சிலர் இருக்காங்க, சில வீட்டில் இருப்பாங்க, சிலர் வீட்டில் இருக்கிற எப்படி இருக்கிறாங்க என்றால் அவங்க பொது எண்ணமே வராது, தனக்கு மட்டும் தான் எடுப்பாங்க. பாருங்க, தான் பிளேட்டை கழுவி வைப்பாங்க, தான் பிளேட்டு கழுவி வைப்பாங்க, அது தனி பிளேட் வச்சுருப்பாங்க. சிலர் இருக்கிறாங்க தனி பிளேட் வச்சுருப்பாங்க, தனி கப்பு வச்சுருப்பாங்க. நல்லது உங்கள் அது உங்கள் இஷ்டம். எங்கள் வீட்டிலையே அது யாரும் தொட்டக்கூடாது, அது யாரும் தொட்டக்கூடாது. புருஷன் தொட்டக்கூடாது, மனைவி தொட்டக்கூடாது, அம்மா தொட்டக்கூடாது, அப்பா தொட்டக்கூடாது, மாமியார் தொட்ட, மாமனார், ஐயோ மாமனார் மாமியார் தொட்ட போச்சு, அது அவ்வளோதான். என்னாச்சு? ஏன் என்னாச்சு? இது என்ன நானும் இதுவா அப்படியே அப்படின்னு பார்த்து பெரிய ரவுடி மாதிரி வீட்டில் பேசுவாங்க, ஆணும் பொண்ணும். கவனிங்க, நீ தெளிந்த புத்தி இல்லை, நீ ரட்சிக்கப்பட்டதான், ஞானசாரம் எடுத்தது, அபிஷேகப்பட்டதான், உனக்கு தெளிந்த புத்தி இல்லை. ஏன் உனக்கு வரல? அந்த பிளேட்டில் என்ன செய்ய போகுது, அந்த டம்ளர் என்ன எனக்கு ஒன்றும் நடக்க போதில்லை. அதுக்குன்னு ஒரு இப்போ தான் நிறைய வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமாக கழுவுற லோஷன் நிறையா இருக்குது, அதை போட்டு கழுவிட்டு சரியாக போகுது வச்சுருக்காங்க. நான் கிராமத்துக்கு போகும்போது அந்த பாஸ்டர் எனக்கு ஒரு பிளேட் வச்சுருப்பார். நான் சொன்னேன், ஒன்று விடுங்க, ஒன்று எல்லாம் புது பிளேட் வை. நான் பெரிய இதுவா அப்படி சரியாக வை. கவனி, நம்ம இப்போ அப்படி விரும்புகிறோம் பாருங்கள். அப்போது தெளிந்த புத்தினா சமத்துவமாக இருப்போம், தெளிந்த புத்தினா சமநிலை பிரமாணம் இருக்கும். அப்போ தெளிந்த புத்தியில் ஒருநிலை, அது என்ன சொல்கிறது, ஒருநிலை பிரமாணம் தான் இருக்கும், சமநிலை பிரமாணம் இருக்காது. அப்போ இயேசு கிறிஸ்து சமத்துவத்தை கொடுக்குறார், சமநிலை பிரமாணத்துக்கு. இயேசு தாங்க ஜனநாயகமே, இயேசு தான் ஜனநாயகம். யாருக்காக வந்தார்? மக்களுக்காக பிறந்தார், மக்களுக்காக வாழ்ந்தார், மக்களுக்காக மரித்தார், மக்களுக்காக உயிர் தெழுந்தார், திரும்ப மக்களை சேர்க்க வரப்போகிறார். எப்பா எவ்வளோ பள்ளியில் எவ்வளோ சவுண்டு வந்து பாருங்க. அவன் ஜனநாயகம் சொல்லி ஜனநாயகம் நடக்க மாட்டேன்றான். அவன் பாருங்கள் விசிலடிக்கான், கை தட்டுறான். இது உண்மை ஜனநாயகம் பேசுகிறோம், என்ன நமக்கு வரமாட்டேங்குது பாருங்க. அப்படி யார் ஒரு தலைவர் சொல்லுங்க பார்க்கலாம். மக்களுக்காகவே பிறந்து, மக்களுக்காகவே வளர்ந்து, மக்களுக்காக சேவை செய்து, மக்களுக்காக மறித்து, மக்களுக்காக உயிர்த்து, மக்களுக்காக பரத்துக்கு ஏறி போய் திரும்பி பரலோகத்துக்கு பெரிய ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி திரும்பி பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு தலைவர் கேட்டுங்க. ஒரு தலைவர், எந்த பாசகர், எந்த பிஷப் கிடையாது, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அப்போ கவனிங்க, அதனால சொல்றாரு, வானமும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது, என் வார்த்தை நித்தியமானது. இந்த நித்தியமான வார்த்தையை நீ அங்கீகரிக்கிற, முதல்ல நீ அங்கீகரித்தால் அதை ஏற்றுக்கொள்வாய். அதை ஏற்றுக்கொள்ளும் போது உன்னுடைய உள்ளம் பரிசுத்த அலங்காரமாய் மாறும். என் உள்ள எப்படி மாறும்? பரிசுத்த அலங்காரமாக மாறும். நான் மாயை ஒரு நாள் தொழுது கொள்ள மாட்டேங்க, நான் மாயை ஒரு நாள் பின்பற்ற மாட்டேன், மாயை தொழுது கொள்ள மாட்டேன், மாயை பின்பற்ற மாட்டேன், மாயைக்கு ஜால்ராலாம் போட மாட்டேன். நீங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மாயை ஜால்ரா போட்டாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாலிபர்கள் தான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாலிபர்கள் தான். கவனிக்க வேண்டும், அடுத்த நாட்டில் போய் அடிமையாக இருக்கிறாங்க. அடுத்த நாட்டில் போய் என்னோட தான் நாட்டில் ராஜா சரி கிடையாது, தான் நாட்டில் ராஜா சரியில்லாதனால நாட்டை காக்க தெரியல. நாட்டை காக்க தெரியல என்ன பண்ணால், எதிர் நாட்டுக்காரங்க என்ன பண்ணால், அந்த நாட்டை வந்து என்ன பண்ண சிறைப்பிடிச்சு அந்த நாட்டுக்கு நல்ல படித்த மக்கள்லாம் கொண்டு போயிட்டான். அந்த படித்த மக்கள் மட்டுமல்ல, இவங்க ராஜகுல மக்கள் அந்த நாட்டுக்கு கொண்டு போயிட்டான். எங்கே? இஸ்ரவேலிருந்து, யூதாவிலிருந்து எனக்கு எங்கே கொண்டு போயிட்டான்? பாபிலோன் கொண்டு போயிட்டான். பாபிலோன் கொண்டு போய் அந்த நாட்டு பாஷையை கற்றுக் கொடுத்து, அந்த நாட்டில் என்ன பண்ணால், அரண்மனையில் வேலைக்கு வச்சுருக்கிறாங்க. வேலை செய்யுங்க, அரசர் அரண்மனையில் ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த 3 பேர் எப்படி இருக்காங்க தெரியுமா? ராஜா எதை மாயை வணங்க சொல்கிறாரோ அந்த மாயை வணங்கவே இல்லை. ராஜா மாயை வணங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க வணங்க மாட்டோம். இது உடனே ராஜாவுக்கு ரிப்போர்ட் போட்டு கூப்பிடுறாரு. ராஜா கூப்பிடுறார், எப்பா என்னப்பா நீங்கள் வணங்கலையா? ஆமாம் நாங்கள் வணங்கலை, இப்போ வணங்க மாட்டோம். ஏன் வணங்க மாட்டோம்? நான் மாயை வணங்கினா எங்கே போவேன்? நான் மகிமைக்கு போக மாட்டேன், நரகத்துக்கு போவேன். நான் மாயை வணங்க என்ன பண்ணேன்? மகிமைக்கு போக மாட்டேன், நரகத்துக்கு போய். இது அவங்க தெளிவாக தெரிஞ்சுருந்தாங்க. கவனிங்க, அவங்க தங்கள் சூழ்நிலையை பார்க்கல, தங்களுக்கு வரப்போகிற தண்டனையை பார்க்கல, தங்களுக்கு வரப்போகிற அழிவை பார்க்கல, சரியத்துக்கு ஒரு அழிவை பார்க்கல. கவனிக்க வேண்டும், இந்த உலகத்தில் எந்த மாயை எதிர்த்தாலும் கண்டிப்பாக நமக்கு தண்டனை வரும். நமக்கு சரியத்தை என்ன பண்ணுவாங்க? எதை காயப்படுத்துவாங்க. அந்த காயத்தில் பார்க்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் இயேசுக்கு சொல்கிறாரு, நீ சரீரத்தை அழிக்க வல்லவருக்கு பயப்படாமல் என்ன பண்ணுங்க? ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில்
அழிக்க வல்லவருக்கு பயப்பட சொல்றாரு. இப்போ கவனிங்க, நம்ம சரியத்தை எங்கே அழிப்பாங்க முடியுமா? பள்ளிக்கரணை அழிக்கலாம், அல்லது சென்னையில் அழிக்கலாம், அல்ல விட்டால் வேற எங்கே கொண்டு அழிக்கலாம், அவ்வளோதான் முடியும். அவன் நரகத்துக்கு கொண்டு போக முடியாது, பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆனால் என் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைப்படி நான் ஜீவிப்பேன் என்றால், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைப்படி தெளிந்த புத்தியா இருப்பேன் என்றால், நான் பரலோகத்தை சுதந்திரிப்பேன், நித்திய ராஜ்யத்துக்கு போவேன், நித்திய ஜீவனுக்கு போவேன், நித்திய மகிமை எடுக்க எனக்கு வாடாத கிரகத்தை கொடுப்பாரு, மகிமையின் கிரகத்தை கொடுப்பார். இதுதான் இயேசு சொல்றார். அல்லேலூயா. அப்போ இதை நான் நம்ப வேண்டும் என்றால் இயேசு சொன்ன போதனைப்படி வாழணும். இயேசு சொன்ன போதனைப்படி என்ன அனுதினம் வாழணும். ஒரு நாள் 2 நாள், சிலர் பார்த்தீங்கன்னா 1 மாதம் நல்லா இருப்பாங்க, ஒரு 2 மாதம் நல்லா இருப்பாங்க, 3 மாதம் அப்புறம் சரியாக இருக்க மாட்டாங்க. கேட்டால் எனக்கு ஜெபம் பண்ண முடியல, எனக்கு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? அப்போ பிரச்சனையை பெருசாக பார்க்குறேன். நான் கவனிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடைய சீசர்களும் அதே போல் இருந்தாங்க. இயேசுடைய சீசர்களும் அப்படி இருந்தாங்க. இயேசு அவங்களை பார்த்து சொல்ல அற்ப விசுவாசம் சொல்கிறார். ஏசு அவங்களை பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அற்ப விசுவாசி. என்ன இவங்க ஏசு இவங்க வந்து படகுல போயிட்டு இருக்கிறாங்க. படகுல போயிட்டு நம்ம திடீர்னு கடல் என்ன ஆயிடுச்சு? கொந்தளிச்சிருச்சு. கடல் கொந்தளிச்ச உடனே கவனிங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஐயரே மடிந்து போகிறோம், ஐயரே மடிந்து போகிறோம். அப்போ சொல்ல ஏன்பா பயப்படுறீங்க? ஏன் அற்ப விசுவாசி ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்தார். ஏசு பார்த்தாரு, என்ன பண்ணார்? கடலை பார்த்து என்ன பண்ணார்? இறையாதே. காற்றை பார்த்து சும்மா சாதாரண பார்த்து கடலை பார்த்து இறையாதேன்னு சொல்கிறாரு. காற்றை பார்த்து அவன் கவனி, கடலுக்கும் காற்றுக்கும் கட்டளையிட்டு அதை அமைதியாக்குறவரும் அது சேட்டை பண்ணாமல் அதை அடக்கி ஒடுக்கி வைக்கிறது யார் தான்? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ கவனிங்க, இப்போ கடல் எனக்கு கொந்தளிச்சு இல்லை, கடல் கொந்தளிச்சு இல்லை, இந்த வார்த்தை பண்ணி நம்ம ஜெபிச்சோமா? நம்ம அந்த தெளிந்த புத்தி வரல நமக்கு. இது சென்னைக்கு கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லுவோம், இது தமிழ்நாட்டுக்கு பருவமழை காலம், கண்டிப்பாக புயல் வரும். அதான் சொல்லுமே தவிர, ஆண்டவரே இந்த புயல் வந்திருக்கு, ஆனால் நீ காற்றை கடல் என்ன பண்ணிரு, அதட்டு நீர் இது அதட்டுங்கப்பான்னு சொன்ன என்ன பண்ணு, அவர் அதட்டிப்பார்ல. நமக்கு அந்த விசுவாசம் கிடையாது. அந்த விசுவாசம் அப்போ அதை தெளிந்த புத்தி இல்லை. விசுவாசம் வர்றது தெளிந்த புத்தி இல்லை. அப்போ கண்டிப்பாக சொன்னால் நடந்திருக்கும். ஒரு வசனம் சொல்லுது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் மழையை பார்த்து பெயர்ந்து எங்கே போகணுமா? கடலில் தள்ளிட்டு போனால் போகுமா? போகுமா? போகாதா? போகும். ஆனால் நமக்கு அந்த விசுவாசம் இல்லை. நம்ம வீராப்பா பேசுவோம், என்ன கேட்டா சொல்ல வீராப்பா பேசுவோம், இப்படிலாம் சொல்லியிருக்கு, அப்படிலாம் சொல்லியிருக்கு, அதை செயல்படுத்து. அப்போ ஏன் செயல்படுத்த முடியல? எனக்கு இன்னும் புத்தி தெளிவாகல. எந்த புத்தி? அதை செயல்படுத்துகிற அளவுக்கு. ஆனால் சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ அவங்க வாலிபர் தான் செயல்படுத்துகிறாங்க. என்ன சொல்கிறேன்? இந்த பாரு, இப்போ இது செய்யலைன்னா என்ன பண்ண போகிறேன்? உனக்கு என்ன பண்ண போகிறேன்? அக்கினியை சூடாக்க போகிறேன், 7 மடங்கு சூடாக்க போகிறேன், 7 மடங்கு சூடாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அவன் சொல்கிறான், ராஜாவே கேளுங்க, ஒன்று நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் செய்ய முடியாது, நீங்கள் சொல்கிறபடி என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. உங்களை யார் தப்பி வைக்க பார்க்கலாம்? ராஜாவே எங்கள் கடவுள் தப்பி வைப்பார். அப்படி தப்பி வைக்க அவளை போனாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? இந்த மாயையை வணங்க மாட்டோம். இந்த மாயை என்ன பண்ண மாட்டோம்? வழிபட மாட்டோம். நடந்தது என்ன? கூப்பிட்டாரு. யாரை கூப்பிட்டாரு? அந்த 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 தீச்சூழலில் போட்டதுக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுத்தவங்க, அந்த அந்த உடை போட்டவங்க, அந்த தீயணைப்பு வீரர்கள் என்ன பண்ணுறாங்க? வந்து தூக்கி போடுறாங்க. போனவெல்லாம் செத்து போயிட்டான். தூக்கிட்டு போன அத்தனை பேர் செத்து போயிட்டான். அவ்வளோ கொடுமையான ஒரு நெருப்பு. அவன் அத்தனை பேர் செத்து போயிட்டான். இவங்களே போய் தானாக விழுறாங்க, உள்ளே போய் தானாக விழுந்து கிடக்குறாங்க. கவனிங்க, அப்போது விழுந்து கிடக்குறாங்க. இப்போ விழுந்து மட்டும் இல்லை, அங்கே என்ன பண்ணுறாங்க? அவங்க சுற்றிக்கிட்டே வராங்க. என்ன சுற்றி வராங்க தெரியுமா? அவங்க என்ன சுற்றி வந்து சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் ஒரு கற்பனை ஒரு பாரு, அவங்க எப்படி சுற்றி சொல்லுங்க பார்க்கலாம். நான் கற்பனை பண்ணுறேன். இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், எங்கெங்கும் இயேசு பெரியவர் என்ன சொல்றாரு? நான் அப்படி சொல்றேன், நான் அப்படி நம்புறேன். இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர் அப்படி இயேசு கூட விட்டார். ராஜா சொல்றாரு, ஏப்பா நான் 3 பேர் தானே போட்டோம், நான் 3 பேர் தானே போட்டேன். யாரு? 4வது ஒருத்தர் கூட இருக்கிறார் பாரு, அவர் யாரு? அவர் யாரு? இப்போ யாரை போல இருக்குது? தேவதூர். அவனுக்கு அப்படி தான் தெரியும், அவனுக்கு எப்படி தான் தெரியும், அவங்க தேவன் சொல்ல தெரியும், அவனுக்கு தெரியாது அவனுக்கு, ஏன்னா மாய வணக்கம்னாச்சே. அப்போ கபடிங்க, இப்போ அவர் கூட வராரு. கூட வரும்போது அவர் ராஜா பார்த்தான், ஏப்பா அப்படி வெளியே கூட்டு பார்த்தா யார் வரா? 3 பேர் தான் வராங்க. இப்போ 4வது ஆளை காணோம். கவனிங்க, என் தேவன் ஆவியா இருக்கிறார். நம் தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா. கவனிங்க, அவர் பூட்டின வீட்டுக்குள்ள வர முடியும், பூட்டின வீட்டுக்குள்ள வர முடியும், அக்கினி சொல்லி வர முடியும், ஜெயிலில் வந்து இந்த பேரை வெளியெடுத்து வர முடியும், அவர் தான். அப்போ கவனிங்க, நான் தெளிந்த புத்தியா இருந்து விசுவாசமா வாழ்வேன் என்றால், விசுவாசம் ஒப்பு கொடுப்பேன் என்றால், நான் பாடுகளை பார்க்க மாட்டேன், நான் விசுவாசத்தை ஜீவிப்பேன், பாடுகளை கத்த மாட்டுவார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டுல நீங்க மாயைக்கு எதிராக செயல்படணும், நானும் மாயைக்கு எதிராக செயல்படணும். அப்படி மாயைக்கு எதிராக செயல்படும் போது நிச்சயம் போராட்டம் வரும், அதுல கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா.
அப்போ என்ன பண்ணணும்? தீவிரமாக சுவிசேஷம் அறிவிக்கணும். நம்ம சர்ச்சில் ஒரு பிரதர் இருக்கார், காலைல 5 மணிக்குள்ள திருத்தூர் பிரசங்கம் பண்ணிட்டு போகிறார். ஜோசப் பிரதர் காலைல 5 மணிக்கு கூட, காலைல 5 மணிக்கு போய் பேசி போகிறார். போகலாம், நீ கூட போகலாம். யாரை வந்து சேர்த்து முடியாது பிரதர்? சேர்த்து போகலாம், தீவிரம் போங்க. காலைல 5 மணிக்கு நீ கூட போகலாம், யாரோ ஒருத்தர் கூட போகலாம். கவனிங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எனக்கு தெளிவாச்சுன்னா சுவிசேஷம் அறிவிப்பதுக்காக நான் தியாகம் பண்ணுவேன். அதான் அர்த்தம். என் புத்தி தெளிவடைஞ்சிச்சுன்னா சுவிசேஷம் தீவிரமாக பரவணும். வசனம் சொல்லுது, வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. தெளிந்த புத்தி ஒரு அடையாளத்தை பாருங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14 வசனம். நான் வாசிக்கிட்டா? நானே வாசிக்கிறேன். மத்தேயு 24 மேலே போட்டிருப்பா. ராஜ்யத்தின பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். அப்போ கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, ஆண்டவர் வரதான் போகிறார். அது எந்த சந்தேகம் கிடையாது. நீங்கள் அடுத்த வாரம் வரப்போகிறது இல்லை. நீங்கள் நாளைக்கு வரப்போகிறேன், நாளைக்கு எனக்கு வந்துடுவார், நான் செத்து போகணும்னு அர்த்தம். நான் கவனிங்க, நான் மவுத் ஆகிட்டேன். நான் மவுத் ஆகிட்டேன்னு வச்சுக்கேன். நான் இன்றைக்கி நல்லா பேசிட்டுருக்கேன். ஜனவரி மாதம் 1ஆம் நல்லா பேசிட்டுருக்கேன். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி எனக்கு கூப்பிட்டா வச்சுங்களேன், எனக்கு வருகை வந்தாச்சு அர்த்தம். எனக்கு என்ன வந்தாச்சு? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு மனிதர் பிறப்பதும் மரிப்பது பின்பு நியாயத்திருப்பது தான் எனக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ கவனிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் உண்மைதான். எப்போ வருவார்னா அவருடைய வசனம் நிறைவேறும் போது வருவார். இயேசு கிறிஸ்து கவனிங்க, இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை பிறந்தார் தெரியுமா? காலங்கள் நிறைவேறின போது. ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அந்த எப்போ பிறந்தார் பாருங்க. கலாத்தியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் அது எப்படி நடந்து பாரு. கலாத்தியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 11ஆம் வசனம் 12ஆம் 13 நானே வாசிக்கிறேன் பாருங்க. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவன் தேவனுக்கு நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாகிறது. ஏனெனில் விசுவாசனால நீதிமான் பிழைப்பான் எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமோ விசுவாசக்குரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம எப்படிப்பட்டாரா நீங்களாக்கி மீட்டார். எப்போ? காலம் அவருக்கு குறிக்கப்பட்ட காலம் வந்தபோது அவர் வந்தார். வந்து என்ன பண்ணார்? இது நிறைவேற்றி முடித்தார். அதே போல் இப்போ அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். என்ன வார்த்தை சொல்லணும்? இந்த சுவிசேஷம் என்னது? ராஜ்ய சுவிசேஷம் என்ன பண்ணுமா? எல்லா பூலோகத்தார் யாவருக்கும் சாட்சியாக பிரசங்கிப்பல்ல, சாட்சியாக பிரசங்கிக்கணும். இப்போ கவனிக்க வேண்டும். இப்போ இங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குது. நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், சாட்சியாக இருக்க மாட்டேன். உங்களுக்கெல்லாம் சாட்சியாக இருப்பேன். பாஸ்டர் நல்லவர், அவர் அப்படி ஆகும் இப்படி ஆகணும், உங்களுக்கெல்லாம் பார்க்க தெரியும். நான் சாட்சியாக இருக்கேன்னா எங்கே இருக்கணும்? முதல்ல எங்கே இருக்கணும்? இஸ்லாம் என்னது? குடும்பம். யூதயம் என்னது? சொந்த பந்தம். நம்ம குடும்பமும் நம்ம சொந்த பந்தம் சொல்லணும். இப்போ நல்ல சாட்சின்னா என்னை பொறுத்து என் மனைவி சொல்லணும், ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப அமைதிங்க, நான் திட்டினா கூட என்ன பண்ண மாட்டார், ஒன்றும் பேச மாட்டார். நான் என்ன பண்ண நான் ஏதாவது சுடுதண்ணி தூக்கி வீச பண்ண மாட்டார். அவர் அமைதியாக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சொல்லணும். இப்போ அங்கே சொல்ல போகிறோம் பாருங்க. ஒரே சிரிப்பு எல்லாத்துக்கும் பாச பாரு எப்படி சொல்கிறார் பாரு. இப்போ உங்கள் வீட்டுக்காரர் சொல்லணும், என் பொண்டாட்டி நேற்று வச்சு வாங்கினேன், அடிச்சு இல்லை அடிக்க திருப்பி அடிச்சிருவாங்க தான். இப்போ நிறைய பேர் இப்படி தானே இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் கொஞ்சம் நீட்டி பாருங்க, திருப்பி அடிச்சிருவாங்க. வயசு என்னமோ 60 ஆச்சுது, அந்த 65 வயசு மனுஷனை போட்டு வாங்குறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வச்சு வாங்கினாரு, நான் ஒரு வார்த்தை பேசலைங்க, அப்படி அமைதியாக இருந்தேன். சொல்லுவீங்களா அப்படி? உங்களோட வீட்டுக்காரர் சொல்லுவாரா? நான் என் பொண்டாட்டி நேற்று திட்டிவிட்டேங்க, திருப்பி பேசவே இல்லை, அப்படி சொல்லுவாங்களா? அப்படி சொல்கிற யாரும் அங்கே இருக்கிறீங்களா? கவனிங்க. அப்போ சாட்சி இல்லை. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படணும். முதல்ல எங்க? வசனத்தின்படி எங்க போடணும்? முதல்ல எஸ்லேமில், ரெண்டாவது எங்க?
யூதேயாவில் நம்ம ஊர் கவனி. நான் இப்போ வந்து நான் எங்கள் வீட்டில் இருக்கிறேன். நம்ம பள்ளிக்கரையில் இருக்கிறோம். பள்ளிக்கரை என்ன மாவட்டம்? பள்ளிக்கரை என்ன மாவட்டம்? செங்கல்பட்டு மாவட்டமா? சென்னை மாவட்டமா? சென்னை தான். இன்னும் செங்கல்பட்டு சென்னை தெரியாது. மாவட்டம் எழுதணும், செங்கல்பட்டு தான் எழுதணும். மாவட்டம் எழுதணும், செங்கல்பட்டு தான் எழுதணும். முன்னே காஞ்சிபுரம், இப்போ செங்கல்பட்டு தான் எழுதணும். ஆனால் சென்னைன்னு போட்டுக்கலாம். அது என்னது? அது அரசாங்கம் நம்மகிட்ட வந்து வரி வாங்குறதுக்கு அப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க அதில் திறமைசாலிங்க. அவங்க நம்ம 4 வருஷம் வரி கட்டுறோம். எதுக்கு? கார்பரேஷன் தண்ணி வந்துச்சு உங்கள் வீட்டுக்கு? கார்பரேஷன் தண்ணி வந்துச்சு, வரி கட்டுறீங்களா இல்லையா? வரி கட்டலையா? அதான் நம்ம அரசாங்கம், நல்ல அரசாங்கம். கவனிங்க. அப்போது இப்படி தான் பண்ணணும் அரசாங்கம். அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம கேட்க நமக்கு உரிமை கிடையாது. ஏன்னா நம்ம வேதம் சொல்லு, தேசத்தை அதிபதி என்ன பண்ணாத, தீது சொல்ல, நம்ம பாப்பா வாய் முடிக்கணும், ஆனால் கட்டிகிட்டே இருக்கணும். அப்போ கவனிங்க. இதே போல் நிறைய நடக்கு பாருங்க. இதே போல் செய்யாமலே செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம பிரசங்கம் பண்ணும்போது சாட்சியாக இருக்க மாட்டோம். கவனிங்க. சாட்சின்னு என்ன அர்த்தம்னா இயேசுவை போல வாழ்ந்து காட்டணும். இயேசுவை போல வாழ்ந்து இயேசு எங்கள் வீட்லேயே அப்படி தான் வாழ்ந்தார். சகோதரர்லாம் சொல்கிறாங்க, அவங்க சகோதரர்லாம் சொல்கிறாங்க இவன் பைத்தியக்காரன் சொல்கிறாங்க. நம்மளை பைத்தியக்காரன் சொல்ல விட்டுருவோமா? இப்போ என் தம்பி வந்து அவன் பைத்தியக்காரன் சொல்ல விட்டுருவானா? டேய் என்ன கொண்டு விட்டுருவோமா? நான் விட மாட்டேங்க, நீங்களாம் விட்டுடலாம். என் தம்பி என்ன பைத்தியம் சுற்றி அப்படி சொன்ன விடவே மாட்டேன். இயேசு பார்த்து இயேசு பார்த்து சொந்தெல்லாம் சொல்ல பைத்தியம் லூசுன்னு சொன்னாங்க. ஏசபேல் மகன் பெயல்செபூல் மகன் சொன்னாங்க. கம்முன்னு இருக்காரு. நம்மளை பிசாசு சொல்ல விட்டுருவோமா? நீ பிசாசு அப்படிதானே போவோம், அப்படிதான் சொல்லுவோம். ஐயோ சில வீட்டிலாம் பார்த்துக்கலாம், அவங்க 2 பேரும் சண்டை வரும் பாருங்க. வயசுமா 75-80 ஆகிப்போச்சு. 2 பேர் பேசும்போது வா நான் சொல்கிறேன், நீ 30 வருஷம் மட்டும் தான் பண்ணி கிடக்குற. அவர் சார் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ இப்படி தான் பண்ணிவிடு. இப்படி அப்போ கவனிங்க. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம நல்ல பிரசங்கம் பண்ணுறோம், நல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறோம், நிறைய சொல்கிறோம். ஆனால் சாட்சியின் வாழ்க்கை இல்லாதனால பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய எத்தனை மருமகளை குத்தி மாமியார் சாட்சி சொல்லட்டும். என் மருமகளை போல் நல்ல மருமக யாரை சொல்ல முடியுமா? அல்ல விட எத்தனை மாமியார் குறித்து மருமக சொல்ல முடியுமா? இல்லை மருமகள்லாம் மாமனார் சொல்லுவாரா? இல்லை மாமனார் தான் மருமகன் சொல்லுவாரா? அப்படி இதெல்லாம் இல்லை. அப்போது இதெல்லாம் ஏன் இல்லை அப்படின்னா நான் வெறுமனை மெப்புக்கு தான் வாசிக்கிறேன், மெப்புக்கு தான் இருக்கிறேன். இல்லை மெப்பு பேச்செல்லாம் விட்டுணும். அதாவது இந்த முலாம்பூச வாழ்க்கையில் கற்று நம்ம விரும்பலை. இந்த முலாம்பூசம் பார்த்தீங்களா, இது தங்க முலாம் பூசப்பட்டது. கில்ட்டு நகை ஆண்டு விரும்ப மாட்டாருங்க. என்ன நகை? சரி, உமா கோல்டு ஆண்டு விரும்ப மாட்டார். ஆண்டு ஒரிஜினல் கோல்டு தான் விரும்புவார். ஒரிஜினல் கோல்டு திரும்ப அதில் அது என்ன கூடாது, அது இது கலந்து விட சேதாரெலாம் இருக்கக்கூடாது. இல்லை, ஆண்டு சேதார அதை கோல்டை விரும்புகிறார், கோல்டை விரும்புகிறார். நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம சேதார கோல்டை போட்டு அதே போல் பிரசங்கத்தை என்ன பண்ணுறோம், வசந்தை என்ன பண்ணுறோம் பாருங்க, அப்படி சேர்த்துருவோம். இல்லை அதெல்லாம் விரும்பலை. ஆண்டு சொல்ல சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும். அப்போது இந்த உலகம் முழுசும் ஆண்டுடைய வசனத்தை பிரசங்க அத்தனை பேரும் வீட்டில் சாட்சி, ரோட்டில் சாட்சி, வெளியில் சாட்சி, எங்கே போனால் சாட்சியாக இருந்தவன எல்லா வசனம் என்ன பண்ணணும், தீவிரமாக பிரசங்கப்படும். அப்போது கர்த்தர் இயேசு வருவதற்கு ஆயத்தமாயிடும். அல்லேலூயா. கைத்தடி அல்லே சொல்ல எல்லாரும் ஆமென். தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கரெக்டாக தான் இருக்கிறீங்க எல்லாருமே. அப்போ கவனிங்க, இதில் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கும். அதே போல் வசனத்தை கைக்குள்ள ஜாக்கிரதை. அப்போ தெளிந்த புத்தி என்பது இந்த வேதம் சொல்கிறபடி அன்றாட வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. எப்போ என்ன வாழ்க்கணும்? அன்றாட வாழ்க்கை. அன்றாட வாழ்க்கையில் நான் செய்கிற வேலை, தொழில், வியாபாரம், போக்கு வரத்து, பிரயாணம், எல்லாம், குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைங்க, சபைக்கு வருவது. இன்னும் அடுத்த ஒரு பிரச்சனை பாருங்கள். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் மாதிரி வச்சுட்டோம். சபையில் எப்படி வச்சுருக்கோம்? இப்போ சபையில் எப்படி கர்த்தருக்காக இந்த சபை எதுக்கு தெரியுமா? எதுக்கு ஓய்வு நாள் தெரியுமா? அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதும் என்னை பரிசுத்தமாக்குற வீட்டில் போய் படித்து பாருங்கள். லேவியரா புஸ்தகத்தில் 19 வீட்டில் போய் படித்து பாருங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதும் என்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்பதற்கு அடையாளமாக தான் சபை கூட வச்சுக்கிறோம், ஓய்வு நாள் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி அதெல்லாம் மறந்து போச்சு. நம்ம சபையை வச்சுக்கிறோம், எப்படி வச்சுக்கிறோம்? விருந்தோம்பல் மாதிரி வச்சுக்கிறோம். எப்படி என்னைக்கா வரும், என்னைக்கா போவோம். நமக்கு டெய்லியாக விருந்து கொடுப்பாங்க? டெய்லி விருந்து கொடுப்பீங்களா? டெய்லி விருந்து தருவாங்களா? டெய்லி விருந்து தர மாட்டாங்க. எப்போ தான் விருந்து தருவாங்க? சொந்தக்காரெலாம் வரணும். சொந்தக்காரில் வந்தால் தான் என்னது, நம்ம அன்னைக்கு பார்த்து நமக்கு நல்ல கவனிப்பாங்க, செம்ம கவனிப்பு இருக்கும். அப்போ பார்த்து என்ன நீ புதுசாக நம்ப இருக்கு? இல்லை எங்கள் அப்பா வராரு, எங்கள் அம்மா வராங்க, எங்கள் அண்ணன் வராங்க, 2 பேர் மாற்றி சொல்லுவாங்க. கவனிங்க,
அப்படிலாம் சபை கிடையாது. சபை எதுக்கு? சபை கூட என்ன தெரியுமா? என்னை பரிசுத்தமாக்குற ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொன்னா, வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன்னு சொல்லி எப்படி எனக்கு இருந்துச்சான்? மகிழ்ச்சியாக இருந்துச்சான். அப்போ கவனிங்க, இந்த மகிழ்ச்சி இருந்தால் என்ன பண்ணும்? ஒரு கால் லேட்டாக வர மாட்டோம், ஒரு கால் வராமல் இருக்க மாட்டோம். கண்டிப்பாக வருவேன், கண்டிப்பாக வருவேன், கண்டிப்பாக வருவேன், கண்டிப்பாக லேட்டாக வர மாட்டேன், சீக்கிரமாக வருவேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் கடந்த வருஷத்தில் 53 வாரத்தில் எத்தனை நாள் வரலன்னு செக் பண்ணி பாருங்க. அப்போ எனக்கு ஏன் அதில் தெளிந்து புத்தி வரல? ஏன் தெளிந்து புத்தி வரலன்னா, நான் சபையை அப்படி மாற்றிட்டேன். நீங்கள் மாற்றலை, அப்படி மாற்றிட்டு இருக்கிறோம். கவனிங்க, அப்படி செய்யக்கூடாது. தெளிந்த புத்தி என்றால் என்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், அப்படிதான் சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, ஓய்வு நாளை ஆசரித்தா, அது எசேக்கியேல் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 11 வாசிக்க சொல்றாரு, நான் உனக்கு பிழைப்பூட்டுற கர்த்தர் என்பது அறியும்படியாக நான் ஓய்வு நாள் உண்டாக்குன்னு சொல்றாரு. அப்போ கவனிக்க வேண்டும், என்னை பிழைப்பூட்டுறதுக்காகவும் என்னை பரிசுத்தப்படுத்துறதுக்காகவும் என்னை சாட்சியாக மாற்றுறதுக்கு தான் கர்த்தர் சபை கூட நாள் வச்சிருக்கிறார். அந்த நாளை என்ன பண்ணுறதில்லை. நான் எங்கேயா வியாபாரத்துக்கு போவேன், எங்கேயா கல்யாணத்துக்கு போவேன், எங்கேயாவது என்ன பண்ணுவேன், ஏதோ ஒன்று போவேன். கவனிங்க, நீ போவேண்டான்னு சொல்ல, அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் வசனத்துப்படி நான் கீழ்ப்படியலை. அப்போ வசனத்துப்படி கீழ்ப்படி என்ன நடக்கும் என்றால், வசனத்துப்படி கீழ்ப்படியது என்ன நடக்கும் என்றால், சாத்தானுக்கு நான் இடம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறேன், வீட்டை என்ன பண்ணுறேங்க, பளாச்சின்னு திறந்து போட்டுக்க. சில சொல்ல பளாச்சின்னு திறந்து போட்டுக்கிறான் பாரு, எதை கதவை ரோட்டில் போகல, உள்ளே வருது சொல்லும். ரோட்டில் என்ன போவோம், ஆடு மாடு நாய் எல்லாம் போனோம், வந்து எட்டி பார்த்து போவோம். அது யார் திட்டம்? பெரியவங்க திட்டம், கதை சாத்துறேன் அப்படி பல்ல கழிச்சு சொல்லுவாங்க. ஏன் கதை திறந்து போட்டால் எனக்கு கண்டிப்பாக எல்லாம் வரும். கவனிங்க, இப்போ நீங்கள் நானும் ஆண்டோடைய வார்த்தைப்படி ஜீவிக்காவிட்டால் என் ஆத்மாவின் கதவை யாருக்கு திறந்து கொடுத்துட்டேன்? பலானவனுக்கு. யாரு அவன்? என்ன பண்ணுவான்? அவன் யாரை விழுங்கலாமன்னு என்ன பண்ணுறான்? எப்படி திரும்புறானா? இயேசு கிறிஸ்து கிராமந்தோறும் சுற்றி திரிந்தார். எதுக்கு தெரியுமா? ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக. அவன் எங்கே போனா? எல்லாரும் சுற்றி தெரியுமா? நம்மளாம் விழுங்குறதுக்காக. அவர் ரட்சிக்க சுற்றி திரிந்தார். இவன் என்ன பண்ணுறான்? விழுங்குறதுக்கு சுற்றி திரிந்தா பாருங்க. அவர் சுற்றி திரிந்த நன்மை செய்ய சுற்றி திரிந்தார். அவர் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? நன்மை செய்ய சுற்றி திரிந்தாராம். இவன் எதுக்கு சுற்றி திரிகிறான்? இவன் நம்ம விழுங்குறதுக்கு. என்ன விழுங்குறாங்க? நம்ம பக்தியை, நம்ம பரிசுத்தத்தை, நம்ம நீதியை, நம்ம உண்மையை, நம்ம ஜெபத்தை, நம்ம ஒழுக்கத்தை, நம்முடைய விசுவாசத்தை, நம்ம நம்பிக்கையை, நம்ம கற்றுக்கண்டு சாட்சியை ஜீவிப்பதை, கற்றுக்கண்டு கொடுப்பதெல்லாம் விழுங்குறதுக்கு அவன் சுற்றி திரிகிறான். நாம் அதுக்கு என்ன பண்ணுறோம்? இடம் கொடுக்குறோம். அப்போ இடம் கொடுக்கணும் தெரியுமா? வசனத்தின்படி வாழவில்லை என்றார். தப்பா? நீங்கள் வசனத்தின்படி வாழ்வது தான் தெளிந்த புத்தி. தெரியுமா? பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிற தெளிந்த புத்தி எனக்கு வசனத்தின் கிடைக்காகவே அதற்கு நான் செவி சாய்த்து வாழ வேண்டும். அப்போது ஆபிரகாம் கீழ்ப்படுத்தாருங்க, பெரிய சீமானா மாறிட்டார். அப்போ ஈசா கீழ்ப்படிந்தான். பஞ்ச காலத்தில் நம்ம 100% ஆசீர்வாதத்தை பெற்றான். யாக்கோபு கீழ்ப்படிந்தார். அவர் ஆண்டவர் அவர் வெறுங்கையை போனவனே மிகுந்த பரிவாரத்தோடு கொண்டு வந்தார். அப்படி கவனிங்க, யோசேப்பு கீழ்ப்படிந்தான். யோசேப்பு பண்ண போனால் குழியில் தூக்கி போட்டு நிர்வாணம் அனுப்புனாங்க. அவன் என்ன தெரியுமா? பெரிய நாட்டுக்கு அரசனுக்கு அடுத்தபடியாக உயர்ந்தான். ஏன்? எல்லாருமே தெளிந்த புத்தியா கீழ்ப்படிந்தார்கள், செயல்பட்டார்கள், பொறுத்திருந்தார்கள். அத்தனை ஆசீர்வித்தார். இன்னும் வரிசை எடுத்துட்டு போனால் ஒவ்வொரு அப்படி ஆசீர்வித்து வர்றார். ஏன்னா அவங்களெல்லாம் கீழ்ப்படிந்தார்கள், செவி கொடுத்தார்கள், முதலிடம் கொடுத்தார்கள், முக்கியமிடம் கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லை, ஜாக்கிரதையாக இருந்தார்கள், பரிசுத்தத்தை காத்து கொண்டார்கள், பரிசுத்தம் வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். அதன் நிமித்தமாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து இன்றைக்கு நமக்கு முன்பாக அவங்கள சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போது நீங்கள் நானும் வருங்கால சந்ததிக்கு சாட்சியாக வைக்கப்படணும். வருங்கால சந்ததிக்கு நீங்கள் நான் என்ன பண்ணணும்? சாட்சியை வைக்க போகணும். நம்ம நாட்டில் வருங்கால சந்ததி இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் இல்லை, நாட்டில் வருங்கால சந்ததியாக இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் எப்படி ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, யோசேப்பை போல, மோசேயை போல, யோசுவாவை போல இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்களே, அதே போல நீங்கள் நானும் சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த விரும்புகிறார். அதற்கு தேவையான தெளிந்த புத்தி எனக்கு தேவை. என்ன தெளிந்த புத்தி? வசனத்தை எப்படி வாழ்வது தான். கவனிங்க, தாவீது அப்படி வாழ்ந்தார். தாவீது பையன் சாலமோன் ரொம்ப ஞானியாக இருந்தான். பாதி வயசில் ஞானம் போயிடுச்சு. பாதி வயசில் 40 வயசு என்ன வந்துச்சு அவருக்கு? 40 வயசு என்ன வந்துச்சு? சொல்ல மாட்டோமே. நமக்கு தான் அந்த குணம் இருக்குல்ல. அந்த குணம் நமக்கு இருக்குல்ல, அதனால் சொல்ல மாட்டோம். அவனுக்கு 40 வயசு வந்துடுச்சு, குணம் வந்துச்சு. என்ன பண்ணான்? சுற்ற ஆரம்பிச்சிட்டான், ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டான். நான் என்ன பண்ணோம்? ஊர்லாம் சுற்று பாருங்க. இப்போ பாருங்கள், இந்த கார்த்திகை மாதத்துக்கு நடக்க வேலையை பார்த்தீங்களா?
ஒரு பெரிய கியூ கட்டி அலைவாங்க. அது அதே போல் பாருங்க என்ன பண்ண தெரியுமா, அது ஒவ்வொரு ஊருக்கு போனால் என்ன பண்ணால் பிடிச்சிட்டு வந்தான், ஒவ்வொருத்தர் வீட்டில் பிடிச்சிட்டு வந்தான். எகிப்துக்கு போனால் ஒன்று, மோவாவுக்கு போனால் ஒன்று, அங்கே போனால் ஒன்று. கடைசி கவனிங்க, அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான், ரொம்ப சந்தோஷமாக. கர்த்தர் 2 முறை தரிசனம் கொடுத்தார். டேய் இது நீ செய்யாதுன்னு சொன்னார். அவனுக்கு விட்டு வர முடியல. ஏன் தெரியுமா, அப்போ தெளிந்து புத்தி வரல. புத்தி எல்லாரும் அவன் திரும்ப சொல்லி குழப்பிட்டாங்க. கவனி, ஒன்று வச்சு அவன் தத்தளிக்கிறான். 1000 பேர் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்று வச்சு என்ன பாசையில் உங்களை சொல்லுங்க. நான் சாலமோன் காலத்தில் சொல்கிறேன். இப்போல்லாம் அப்படி யாரும் இல்லையே. இப்போ ஒன்றுக்கே பயப்படுறாங்களே. அவன் என்ன பண்ணான், 1000 வச்சு எப்படி தான் இருந்தாலும் தெரியல. கவனிங்க, இப்போ பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை விட்டுட்டாங்க. யார் வார்த்தை கொண்டு வந்துட்டான்? யார் வார்த்தை கொண்டு வந்துட்டான்? அவருடைய மனைவியோட வார்த்தை கொண்டு வந்து பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோயில், ஒவ்வொருத்தருக்கு என்ன பண்ணான், ஒவ்வொரு கோயில் நடந்தது என்ன? கர்த்தர் அவனை எச்சரித்தார், முடியல. ராஜ்யபாரம் பிரிக்கப்பட்டது. அவனுக்கு அப்புறம் என்ன பண்ணுது? கவனிங்க, சமஸ்த கவனிங்க, நல்ல கவனிங்க. உங்கள் வீட்டில் என் வீட்டில் கவனிங்க, கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நல்லது செய்வார். நாம் இப்படிப்பட்ட மாயான காரியத்தை கீழ்ப்படிந்து நாம் அப்படி செல்வம் என்றால் நம்ம வீட்டு ஆசீர்வாதமாக பிரிக்கப்பட்டு வேறவருக்கு கொடுத்துருவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். எப்போதுமே பக்தி வைராக்கியம் குறையக்கூடாது, பரிசுத்த குறையக்கூடாது, ஜெபம் குறையக்கூடாது. சில பிள்ளைங்க சில பசங்களாக இருக்கானுங்க. சில பசங்க பாருங்கள், அப்பா அம்மா சொல்லலாம் செய்ய மாட்டான், அப்பா அம்மா சொல்ல செய்ய மாட்டான். அவன் கண்ணுக்கு இனிமையாக செய்வான். பாருங்கள், பார்த்துட்டு என்ன பண்ணுறான், இப்படி ஏதோ புறஜாதி மக்கள் பிடிச்சிட்டு ஏதோ ஒன்று அவங்க அம்மா சொல்ல, அப்பா சொல்ல, வேணாண்டா அது ரட்சிக்கப்படாத பொண்ணு அப்படின்னா கேட்க மாட்டான். நான் ரட்சிப்பு நடத்திடுவேன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வசனம் சொல்லியிருக்கு, அப்படிப்பட்ட பொண்ணை கட்டாதப்பா என்ன பண்ணிவிடாது, உன் பிள்ளைகள் என்ன பண்ணிடும், மாத்திரின்னு சொல்லி. இவன் எங்கே மாற்றுறது? பைபிளே சொல்லியிருக்கு, வசனமே சொல்லியிருக்கு, ஆண்டவரே சொல்லியிருக்காரு. இவரடி மாற்றுவார் பெரிய அப்படிப்பட்ட இயேசுவோட பெரியவராரு. கவனிக்கப்பா, ஒரு 10 நாள் ஒரு மாதம் கழித்து பார்த்தா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்கா? இல்லை, இப்போ ஞானசம் எடுக்க மாட்டாளாம், இப்போ ஞானசம் எடுக்க மாட்டான். ஆமாம், அப்படிப்பட்ட நிறைய பேர் இருக்கிறான். கவனிங்க, ஏன் ஞானசம் எடுக்கலை? நீ இப்படி பண்ணிட்டியால் எப்படி ஞானசம் எடுக்க முடியும்? அப்போ கவனிங்க, மாயான மார்க்கத்துக்கு நம்ம ரொம்ப எச்சரிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட கூட்டத்தில் என்ன பண்ண, நம்ம ஐக்கியம் வைக்கக்கூடாது. நல்ல ஞானமாக இருந்து முதல்ல ஞானசாரம் கொடுத்து விட்டேன்னு வச்சு நீ புத்திசாலி அல்ல, உனக்கு தெளிந்த புத்திக்கு அர்த்தம். பின்னாடி என்ன கஷ்டம், பின்னாடி நான் அப்படி நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சில நம்ம பசங்க, நம்ம பொம்பளை பசங்க திரும்ப சில பொம்பளை பசங்க, அவன் வெயிட்டாக இருப்பான். அவன் எப்படி வெயிட்டாக இருப்பான், சும்மா மன்மத மாதிரி இருப்பான். அவன் யார்? மாயான மார்க்கத்தை வணங்க மன்மத மாதிரி இருப்பான். இந்த அம்மாவுக்கு பார்த்தா மன்மத மாதிரி இருக்கானே, மன்மத மாதிரி தான் இருப்பான். ஆனால் அவன் இருந்த மகிமையை திருடிட்டு போயிடுவான். ஜாக்கிரதை, திருமண காரியத்தில் ரொம்ப ஞானமாக இருக்கணும். புறஜாதி மார்க்கத்தோடு என்ன பண்ணக்கூடாது, அதாவது அந்நிய நுகத்தோடு என்ன பண்ணக்கூடாது, நம்ம படையக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் நான் தெளிந்த புத்தியாக இருக்குன்னு அர்த்தம் திருமண காரியத்தில். அதுக்கு மட்டும் இல்லை, கவனிங்க, உங்களுக்கு வர்ற வருமானத்தில் ஆண்டவருக்கு முதலிடமாக நம்ம காணிக்க கூட தசோடைக்கு பழகிட்டேன்னு நீ தெளிந்த புத்தியாக அர்த்தம். அப்படி இல்லை எனக்கு அர்த்தம், நான் இன்னும் குழப்பிட்டுக்குன்னு அர்த்தம். அப்போது இப்படி எல்லாவற்றையும் தெளிந்த புத்தி இருக்குது. மீதி அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். நிறைய என்னுடைய கர்த்தர் ஒரு 18 விதமான இதை கொடுத்துருக்கிறார், 18 விதமான எழுதி வச்சிருக்கிறேன். அதனால் இன்னைக்கு சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா அது எது ஃபஸ்ட்டு எது ரெண்டாவது எனக்கேன்னு தெரியல, எனக்கே தெரியல. நிறைய கொடுத்தார், எது ஃபஸ்ட்டு கொண்டு 2 தட்டு நானும் உட்காந்து எழுதி பார்த்தேன், ஒன்றும் வரல, விட்டுட்டேன். அதனால் பொதுவாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் அது எது ஃபஸ்ட்டு 2 தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வாதம் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட தெளிந்த புத்தி தான். என்ன தெளிந்த புத்தி? எல்லாமே வசனத்தோடு செய்வது, எல்லாமே வசனத்துப்படி வாழ்வது, எல்லாமே ஆண்டவர் சொல்ல கீழ்ப்படிவது, எல்லாவற்றும் அவருக்கு முதலிடம் கொடுப்பது. அது மட்டுமல்ல, கர்த்தர் சொல்லாத செய்யக்கூடாது, சொன்னதை செய்யணும். அப்படி வாழ்வதா தெளிந்த புத்தி. அதற்கு யார் உதாரணம்? யோசேப்பு உதாரணமாக இருந்தார். அதுக்கு ஆபிரகாம் உதாரணம், ஈசாக் உதாரணம், யாக்கோபு உதாரணம், யோசேப்பு உதாரணம், மோசே உதாரணம், யோசுவா உதாரணம். அது மட்டும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உதாரணம், தானியேல் உதாரணம். இப்படி இந்த பேதுரு உதாரணம், யோவான் உதாரணம் வச்சிருக்கிறார். கர்த்தர் யாரை சொல்ல போற தெரியல. ஆகவே இந்த நாளில கர்த்தாவே எங்களை தெளிந்த புத்தியுள்ள வாட்டி கர்த்தாவே நாங்கள் எல்லாவற்றையும் ஜாக்கிரதையாக இருக்க. அப்போ இந்த உலகத்தில் எல்லாம் முடிவுக்கு வருகிறது, எல்லாமே பொய்த்து போகிறது, எல்லாமே ஏமாற்றமாக இருக்கிறது. நாங்கள் எதெல்லாம் நம்பணுமோ அதெல்லாம் கர்த்தாவே மாயா இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதை வீட்டில் ஒன்று செய்ய முடியாதுங்கிற ஒரு தெளிவு தெரியுது கர்த்தாவே. ஆனால் வானம் பூமி ஒளிந்தாலும் உடைய வார்த்தை ஒழியாது, உடைய
வார்த்தை அழியாது. உம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்வோம் என்றால், உம்முடைய வசனத்தை கீழ்ப்படிவோம் என்றால், கர்த்தாவே உம்முடைய பொறுமை குறித்த வசனத்தை நாங்கள் கைக்கொள்வோம் என்றால், இந்த பூச்சகத்து மீது வரப்போகிற எல்லா சோதனை காலத்தில் எங்களை தப்பிக்க வல்லவராக எழுதப்பட்டிருக்கிற கர்த்தாவே. ஆகவே நாங்கள் இந்த உலகத்தில் இனி என்ன சோதனை வரும் தெரியாது, இந்த வருடத்தில் என்னென்ன வாதம் வரும் தெரியாது, என்னென்ன பொல்லாப்பு வரும் தெரியாது, என்ன இயற்கை மாற்றவர் தெரியாது, என்ன வானிலை மாற்றவர் தெரியாது. ஆனால் அதற்கு கத்தான முன்னேற்பாடாக எங்களை ஜாக்கிரதை இருக்க சொல்லியிருக்கிறீங்க. எப்படி தெளிந்த புத்தியுள்ளாக இருந்து கத்தாவே. அப்போ நாங்களுக்கு எல்லாவற்றும் முடி சமயமாக இருக்கிறனால தெளிந்த புத்தியாகிய உடைய வேத வசனத்தில் எல்லாம் தெளிந்த புத்தியாக இருந்து நாங்கள் ஜெபித்து எல்லாவற்றையும் ஜெயிக்க, ஜெபித்து எல்லாவற்றையும் சாதகமாக மாற்ற ஜெபித்து கத்தாவே நாங்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் உபயோகமானதை மாற்றிக்கொள்ளத்தக்கதாக என்னை விட்டு கொடுக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. அந்த கிருபை வேணும்னு சொன்னா அப்படியே வலகரத்தை உயர்த்தி எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம எனக்கு தெளிந்த புத்தி இல்லப்பா. உங்க கிருபை இல்லாம எனக்கு தெளிந்த புத்தி இல்லப்பா. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம எனக்கு தெளிந்த புத்தி இல்லப்பா. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம எனக்கு தெளிந்த புத்தி இல்லப்பா. இந்த 2024க்கு தெளிந்த புத்தி வேண்டுமே, அந்த கிருபை தாங்கப்பா. சொல்லுங்க, நீங்க சொல்லி பாட்டா பாட்டு. அந்த தெளிந்த புத்தி வேண்டுமே, உங்க கிருபை தாங்கப்பா. உங்க கிருபை இல்லாம எனக்கு தெளிந்த புத்தி இல்லப்பா. யார் யார் அப்படி வாழ்ந்துக்கிறீங்களோ பல கருத்தை உயர்த்தி என் குடும்பத்துக்கு, என் சந்ததிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் தொழிலுக்கு, என் வியாபாரத்துக்கு, என் பிரயாணத்துக்கு, என் தாய் தப்பன் ரட்சிப்புக்கு, என் தேசத்தின் ரட்சிப்புக்கு இப்படிப்பட்ட கிருபை எனக்கு தேவை, இப்படிப்பட்ட கிருபை எனக்கு தேவை. நிறைய காரியத்தில் நான் குழப்பமாக இருக்கிறேன், இதனால கர்த்தர் தெளிந்த புத்தி வேணும்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு நம்ம வசனத்துக்குள்ளே போனால் தெளிந்த புத்தி வந்துடும், என் குழப்பெல்லாம் மாறிடும், எனக்கு தெளிந்த புத்தி வந்துடும். அதுக்கு என்ன விட்டு கொடுக்குறேன், அதுக்கு என்ன விட்டு கொடு சொல்ல. அப்படி 2 கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய தெளிந்த புத்தியை நிரப்பி கர்த்தாவே, உம்முடைய வசனமாய் தெளிந்த புத்தியை நிரப்பி எல்லாவற்றிலும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா சோத்திரம். நான் கர்த்தாவே அப்ப ஜாக்கிரதை இருக்கத்தக்கதாக எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா. அந்த ஜாக்கிரதை என்பது ஜெபம். வேதம் தெளிந்த புத்தி கொடுக்கிறது. ஜாக்கிரதை என்பது ஜெபம். எல்லாவற்றையும் ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணாமல் இருக்க மாட்டேன். எது வேணாலும் ஜெபம் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஜெப ஆவி என்னை நிரப்பன்னு சொல்லி வாஞ்சிக்கிறேன். 2 கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. எல்லாம் கரத்தை உயர்த்தி எனக்கு அந்த கிருபை வேணும்னு சொல்ல எல்லாரும் நல்ல வாயில சத்தமா, இயேசுவே எனக்கு தெளிந்து புத்தி அடையக்கூடிய கிருபை உடைய வேத வசனம் சொல்லியிருக்கிறீங்க. உடைய வேத வசனத்தினால கர்த்தாவே இன்னும் நான் எதுலாம் தெளிந்து புத்தி அடைவேன், தெளிந்த புத்தி அடைந்து ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதையா இருக்கத்தக்கதாக அந்த கிருபை தரும்படி என ஒப்புன்னு சொல்ல வலகரத்தை உயர்த்தி கேளுங்க. நான் ஜெபிக்க போறேன். நல்ல பிதாவை, இந்த அருமையான கால வேளைக்காய் சோத்திரப்பா. இந்த 2024ஆம் ஆண்டு சபைக்கு எல்லோருக்கும் தாவே உடைய வேத வசனத்தை அவர்கள் தெளிந்த புத்தியை பெற்றுக்கத்தாவே எல்லா ஞானமாய் செயல்
செயல்பட்டு மாயைக்கு விலகி பொல்லாப்புக்கு விலகி, அது மட்டும் கத்தாவே ஐயா மாயான எல்லா வழிபாட்டுக்கு விலகி அப்பா கத்த தங்களை விலக்கி காத்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட தெய்வீக கிருபையாகிய அந்த தெளிந்த புத்தியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கரத்தை உயர்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிற, கரத்தை செபித்து கொண்டிருக்கிற அப்ப இந்த கிருபை வேணும் 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 வாஞ்சிக்கிற ஒவ்வொரு வாஞ்சையும் தவனமுள்ள ஆத்ம நிரப்புற உங்களுடைய வார்த்தைப்படி ஒவ்வொரு நிரப்புவீராக கத்தாவை இந்த ஆண்டு பொழுதும் ஒவ்வொரு குடும்பத்து தகப்பன் தாய் பிள்ளைகள் எல்லாரும் இந்த கிருபையை பெற்று கத்தாவை தெளிந்த புத்தியா இருந்து எல்லாம் ஞானமாய் செயல்பட்டு லாபம் பெற்றுக்கொள்ள, அப்ப நஷ்டத்தை லாபமாய் மாற்றிக்கொள்ள, அல்லாவிட்ட கத்தாவை அப்ப உதவாததை உதவும்படியை மாற்றிக்கொள்ள, ஐயா கத்தா முடியாதை முடியாய் மாற்றிக்கொள்ள, ஐயா கத்தாவை நடக்காதை நடக்கத்தக்கதாக மாற்றிக்கொள்ள கர்த்தருடைய ஆவியான இயேசுவின் நாமத்தில் உடைய வசனத்தை கொண்டு அப்படி ஒவ்வொருவரை உருவாக்கி கத்தாவை வெற்றி பெற முடியாததை வெற்றி பெற்றுக்கொள்ள, ஜெயம் பெற முடியாது ஜெயம் பெற்றுக்கொள்ள, அது மட்டும் எந்த இடத்துல எனக்கு இது புரியாது அதை புரிய வைக்கிற அப்படிப்பட்ட தெளிவை கொடுத்து கத்தாவை நீ ஒவ்வொரு வித்தியாசமாய் மாற்றி கத்தாவை நீ ஆசீர்வதிக்க அர்ப்பணிக்கிற கத்தாவை பிரசங்கத்தை என்னை அப்படி உருவாக்குகிறாங்க. சபையில் எல்லா வருங்கால சந்ததி அப்படி உருவாக்குங்கப்பா. இளைய தலைமுறை உருவாக்குங்க, டீனேஜ் பிள்ளைகளை உருவாக்குங்க, வாலிபலை அப்படி உருவாக்குங்க, இளம் பிள்ளைகளை உருவாக்குங்கப்பா. அது மட்டும் கத்தாவே அப்ப இளம் தம்பதியை அப்படி உருவாக்குங்க. யார் யார் கத்தாவை இன்னும் ஐயா குழந்தை பாக்கியத்தை பெறாமல் இருக்கிறாங்களோ அவங்கள வசனத்தின்படி கத்தாவே குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட தெளிந்த புத்தியை கொடுத்து உடைய வசனத்தை கொண்டு அவை எல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ கிருபை செய்ய சேபிக்கிற கத்தா. நடக்காத திருமணங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக, கட்ட முடியாத வீடு இயேசு கட்டப்படுவதாக, தொழில் நஷ்டமல்ல இயேசு நாமத்தில் லாபமாய் மாறுவதாக, புதிதான தொழில் உண்டாகத்தக்கதாக அப்ப அப்படிப்பட்ட கிருபையை கட்டடிவீரா கத்தாவை. குடும்பத்தை எப்போது சமாதானம், குடும்பத்தை எப்போது மகிழ்ச்சி, குடும்பத்தை எப்போது சந்தோஷம், ஒருமன ஒற்றுமை, குடும்ப ஜெபம் பக்தி வைராக்கியத்தோடு ஜெபிக்கிற தனி ஜெபத்தை நீ கட்டளையிட்டு கத்தாவை உங்களுடைய பிள்ளைகளை இன்னும் நீ உயர்த்தி கௌரவிப்பீரா கத்தாவை. அப்படிப்பட்ட தனியா ஜெபித்த யோசேப்பு எப்படி பெருசா உயர்த்தது போல, தானியேலை உயர்த்தது போல, அப்படி சாத்ராக் உயர்த்தது போல உங்களுடைய பிள்ளைகளை கத்தாவை தங்கள் பொறுப்புகளை உயர்த்துங்க, வேலைகளில் உயர்த்துங்க, வியாபாரத்தில் உயர்த்துங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் நிரப்ப ஜெபிக்கிற கத்தாவை இன்னும் கத்தை கண்டு பக்தி வைராக்கியமா இருக்கு. இன்னும் சபை கூடி வருதல் விட்டு விடாதபடி இந்த ஆண்டு முழுவதும் 53 வாரம் கத்தாவை எல்லாரும் கலந்து கொள்ளத்தக்கதாக அப்படிப்பட்ட கிருபை கொடுத்து நீ ஆசீர்வதிப்பீராக. அதனால் வருகிற மேன்மை, அதனால் வருகிற கத்தா உயர்வு, அதனால் வருகிற கௌரவத்தை, அதனால் வருகிற கத்தாவை எல்லா விதமான லாபத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை தர ஜெபிக்கிறப்பா. உமக்கு எல்லா துதிக்கான மகிமை செலுத்தி மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உரிமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் ஆளுகையும் இந்த வாக்குத்தத்தம் எல்லா தெளிந்த புத்தியும் நம்மோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் சபையின் வருங்கால சந்ததியோடு கர்த்தர் வருகை தங்கியிருப்பதாக, ஆமென் ஆமென்.